அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சதிக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். யார்? ஆண்டவர். இரண்டாம் வருகையிலே ஒரு ஆண்டவர் தோன்றுகிறார். எப்பே தோன்றுகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிக்கிறோம். வானங்கள் மீது மாட்சிமையோடு மகிமையோடு ஆரவாரத்தோடு வருகிறார். வானத்தின் மீது மேகல் மீது நிற்கிறார், தூதர்கள் நிற்கிறார். ஆனால் யார் கீழே வரல? பரிசுத்தமாய் மரித்தவர்கள் ஆண்டவர் எதிர்கொண்டு போகிறார்கள் எக்கால சத்தத்தை கேட்டு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பரிசுத்தமாய் நிற்கிறார்களோ அவர்கள் மறுரூபமாகி அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இது ஒரு முறை வருகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்றார் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். அப்படின்னா ஏற்கனவே தோன்றிருக்கான்னு அர்த்தம். ஒரு முறை தோன்றிவிட்டார். இரண்டாவதுகளே ஒரு முறை தோன்றுகிறார். எதற்கு? மணமகள்களை மணவாட்டியை அழைத்து செல்வாங்க. மணவாட்டியாகிய திருச்சபையை, பரிசுத்தமாய் மரித்தவர்களை, பரிசுத்தமாய் வாழ்வர்கள், இவர்தான் மணவாட்டி, இவர்கள் தான் மணமகள், இவர்களை அழைத்து செல்வதற்காக வருகிறார். செம்மறியின் திருமண விழாவை கொண்டாட இவர்களை அழைத்து செல்வதற்காக வருகிறார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். அதுதான் மத்தேயு 24:30-31 வாசிக்கிறோம். மீண்டும் அவர் வானத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அறிகுறி தோன்றுகிறது. மாட்சியோடு மகிமையோடு வல்லமையோடு ஆரவாரத்தோடு அவர் எக்கால துணி முழங்க இறங்கி வருகிறார். அப்போது இதில் தூதர்கள் கீழே போல இங்கே தூதர்களை அனுப்புகிறார். அவர்கள் உலகத்தின் கடை எல்லை வரை சென்று 4 திசைகளில் சென்று தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்திலே யாரெல்லாம் கடவுளுக்குள் நிலைத்திருந்தார்களோ அவர்களை அழைத்து வருகிறார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அதைத்தான் நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். 26 திருவெளிப்பாடு 20:6 வாசிக்கிறோம். இவர்களால் வைத்து கொண்டு தான் 1000 அரசராக இருந்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்கிறார். பிறகு கடைசியிலே 20:12 வாசிக்கிறோம். அவர் நீதிபதியாயிருந்து மக்களின் செயலுக்கேற்ப தீர்ப்பு வழங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. 2ஆம் வருகையிலே முதல் முறை மணமகனாய் வருகிறார், மணமகளை அழைத்து செல்ல. 2ஆம் வருகையிலே மீண்டும் ஒரு உரை தோன்றி அவர் தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அழைத்து செல்கிறார் ராஜாவாக இருந்து. 3ஆவது முறை பிரியமானவர்களே அவர் நீதிபதியாய் இருந்து இறுதி தீர்ப்பின் நாட்களே மக்களின் செயலுக்கேற்ப தீர்ப்பு வழங்குகிறார். ஆகவே அவர் தோன்றுகிற பொழுது அவர் இருக்க வண்ணமாக நான் இருக்க ஜெபித்துக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.